Friends, you are listening to Need Cognition channel. Hope all of you are doing well. Today's topic discussion is about prokaryotes. Basically, cell classification previous classes la paathom. Based on the number of organisms, they are divided into single celled or unicelled and multicell. One cell irukkiradha single cell or unicellular organism. Many number of cells, more than one cell, multicellular nu paathom. Ipo indha cell classification vandu based on the presence or absence of nucleus. In the classes like in the flow chart na vandu MCQ important MCQs previous year MCQs plus any possible enna MCQs varumo adha prepare adha think panni na in the flow chart ready பண்ணிருக்கேன். நல்லா வந்து நீங்க இத நோட் டவுன் பண்ணிக்கலாம். This will be useful for your theory classes also. NEET exam aspirants இல்லாம class 11 NCERT syllabus படிக்கிறவங்க plus class 12 இல்ல competitive exams prepare பண்றவங்க MCQs க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். plus you can use this for your theory notes also. You can score very good marks. So இப்ப cell ஓட classification பாப்போம். Another classification very important topic prokaryotes. நல்லா வந்து கவனமா வெச்சு பாருங்க. cells are based on the presence or absence of nucleus. Cell la irukka nucleus base panni cells ரெண்டா divide பண்றாங்க. That is prokaryotes and eukaryotes. எந்த organisms க்கு nucleus இல்லையோ அத வந்து prokaryotes னும் organism க்கு nucleus இருக்க organism eukaryotes னும் divide பண்றாங்க. So one more time I will repeat, based on the presence or absence of nucleus, cells are divided into prokaryotes and eukaryotes. Nucleus இப்போ ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நியூக்ளியஸ் ஓட ஃபங்க்ஷன் என்ன? திஸ் இஸ் தி கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் தி செல். எப்படி பாடிக்கு வந்து பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது நியூக்ளியஸ் தான். ஃபஸ்ட்டு அது ஒரு ஃபங்க்ஷன். செகண்ட், இட் கேரிஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. இந்த ரெண்டும் தான் நியூக்ளியஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். டிஎன்ஏவை எடுத்துகிட்டு போகிறது இந்த நியூக்ளியஸ் தான். ஸோ இந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குது இதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கோ த்ரூ தட். டிஎன்ஏவை சுற்றி ஒரு இதுக்குள்ள நியூக்ளியோபிளாசம் இருக்கு, நியூக்ளியர் என்வலப் அதாவது நியூக்ளியர் மெம்பரன் கவரிங் நியூக்ளியர் மெம்பரன் இருக்கு, அதுக்குள்ள நியூக்ளியோபிளாசம் இருக்கு, அப்புறம் குரோமாட்டின் இருக்கு, டிஎன்ஏ இதெல்லாம் வெல் ஃபார்ம்டு. இதுதான் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். பேஸ்ட் ஆன் திஸ் நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இந்த நியூக்ளியஸோட அமைப்பை பொறுத்து ப்ரோகேரியோட்ஸ் யூகேரியோட்ஸ்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியோட்ஸ் பார்ப்போம், யூகேரியோட்ஸை செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ப்ரோகேரியோட்ஸ் இந்த வேர்டை ஸ்பிளிட் இன்டு டூ இப்படி ஸ்பிளிட் பண்ணுங்க. காரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ். காரியோ இப்போ நீங்கள் மெடிசன் போயிட்டாலும் காரியோலைசிஸ் காரியோரெக்சிஸ் இந்த மாதிரி நிறைய வேர்ட் படிப்பீங்க. எனி வேர்ட் ரிலேட்டட் மீன் காரியோ மீன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ காரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ். ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் ஆர் பிஃபோர் ஆர் ஓல்டு, அதாவது ரொம்ப முன்னாடி உருவான ஆர்கானிசம்க்கு நியூக்ளியஸ் வெல் டெவலப்டாக இல்லை. இந்த ப்ரோகேரியோட்ஸ் வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி என்ன சொல்ல, தே ஆர் தி ஓல்டஸ்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ இருந்தப்போ இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருந்த டிஎன்ஏ மெட்டீரியல் அந்த மெட்டீரியலே இதோட சர்வைவலுக்கு இனஃபாக இருந்தது. தென் லேட்டர் ஆன் இந்த ப்ரோகேரியோட்ஸே என்விரான்மெண்டல் சேஞ்ச் அதாவது எவல்யூஷனரி சேஞ்சஸில் ப்ரோகேரியோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆகி தே ஃபார்ம் ஏ பார்ட் ஆஃப் தி யூகேரியோட்ஸ். யூகேரியோட்ஸாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ organisms which do not have well defined இந்த மாதிரி நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஆர்கானிசம்ஸை that is primitive or before இந்த ஆர்கானிசம்ஸை ப்ரோகாரியோட்ஸ் இதை தான் ப்ரோகாரியோட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூகேரியோட்ஸ் மீன்ஸ் சேம் திங், ஸ்பிளிட் வேர்ட் இன்டு டூ. காரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், யூ மீன்ஸ் வெல் டிஃபைன்டு. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இது போல் எல்லா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரும் இந்த யூகேரியோட்ஸில் இருக்கும். இப்போ ப்ரோகேரியோட்ஸ் யூகேரியோட்ஸ் டெர்மினாலஜிஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோகேரியோட்ஸ் என்னெல்லாம் ப்ரோகேரியோட்ஸில் வருது? பாக்டீரியா, ஆர்கே, பிபிஎல்ஓ, ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் மைக்கோபிளாஸ்மா. இந்த ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ் இந்த குரூப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ப்ரோகேரியோட்ஸில் வந்துடும். வாட் கம்ஸ் அண்டர் யூகேரியோட்ஸ்? யூ ஹாவ் பிளான்ஸ், அனிமல்ஸ், புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை. எல்லா இந்த மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யூகேரியோட்ஸில் வந்துடும். தே ஆர் பிளான்ட், அனிமல்ஸ், புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை. All prokaryotic organisms are unicellular. இது ஒரு MCQ point. They are all unicellular. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். multicellular prokaryotes are multicellular னா no, it is wrong. All prokaryotic organisms are only one celled organisms. Next size 0.1 to 5 micrometer. இது வந்து smallest size. இது அதனால தான் prokaryotes they are not visible under the naked eye. You can see this only through the microscope. அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸில் தான் பார்க்க முடியுது பிகாஸ் ஆஃப் இட் சைஸ். இந்த சைஸுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் ஸ்மாலஸ்ட் சைஸ் செல் ஏன் ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்குன்னா இந்த பாக்டீரியா செல்லில் இந்த சின்ன சைஸ் இருக்கிறதுனால
என்ன ஆகுதுன்னா டிஃப்யூஷன், தட் இஸ் செல்லு சர்வைவலுக்கு தேவையான ஃபுட்டு வெளியேருந்து கிடைக்கிற ஃபுட்டு ஈஸியாக செல்லுக்குள்ளே போக முடியுது. சேம் வே இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற மெட்டபாலிக் வேஸ்ட் ஈஸியாக வந்து இதை வந்து அவுட் சைட் என்விரான்மெண்ட்டுக்கு இதை டிஸ்போஸ் பண்ண முடியுது. இந்த ஸ்மாலர் சர்ஃபேஸ் இதனோட அட்வான்டேஜ் ஆஃப் தி ப்ரோகேரியோட்ஸ். இந்த சைஸ் ரேஷியோ செப்பரேட்டாக ஒரு எம்சிக்யூ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணிவிட்டேன். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. நெக்ஸ்ட் கோ த்ரூ தி எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், கண்டிப்பாக எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோகேரியோட்டிக் செல். இது எல்லாமே ஆல் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் காமன். இது எல்லா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இது காமன். பட் ஒரு ஆர்கானிசமுக்கும் பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்டல் அடாப்டேஷனில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி பார்க்குற இந்த டிஸ்கஷன் இஸ் பாக்டீரியல் செல். இந்த பாக்டீரியா தான் ப்ரோகேரியோட்டிக் குரூப்பில் பாக்டீரியல் குரூப் தான் ரொம்ப காமன் டைப். ஸோ நம்ம இன்றைக்கி பாக்டீரியல் செல்லை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எம்சிக்யூக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, ப்ளஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பாக்டீரியல் செல், general characteristics, special characteristics, then the internal structure of the prokaryotic cell, that is external appendages, second boundaries or the outer coverings, and third is the inside the cell, that is the cytoplasmic contents. இப்போ ஃபஸ்ட்டு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக எம்சிக்யூவில் எப்போவுமே கேட்குற எம்சிக்யூ இல்லாமல் இது மாதிரி கூட கேட்கலாம். தே ஆர் ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ். நம்ம சொன்னோம் இங்கே சைஸே தே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சைஸ் ரொம்ப ஸ்மால். நெக்ஸ்ட் இட் ரேப்பிட்லி மல்டிப்ளைஸ். ரேப்பிட் மீன்ஸ் வெரி குயிக். ஒரு 1 ஹவரில் வந்து இதால் காலனிஸ், அதாவது குரூப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃபார்ம் பண்ண முடியும். ரொம்ப குயிக்காக டிவைட் ஆகும், தட் இஸ் மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டலி சிமிலர். இந்த செல் ஸ்ட்ரக்சர் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த செல் ஸ்ட்ரக்சர் ஃபண்டமெண்டல், தட் இஸ் பேசிக்காக ஒரே மாதிரி இருந்தாலும் இதனோட ஷேப்பு ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவுக்கு நான் பாக்டீரியல் குரூப்லேயே ஷேப் இருக்குது. சப்போஸ் அது ரவுண்டாக இருந்தது அந்த பாக்டீரியானா அது வந்து காக்கைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ராட் ஷேப்டு பாக்டீரியா, பேஸ்ட் ஆன் தி ஷேப் you say this as bacilli. இதே இந்த ராட் வந்து twisted rods, you call it as spirilla. ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து டிஃபர் ஆகும் பாக்டீரியல் குரூப்லேயே. அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஷேப்பில் வேரியேஷன் இருக்கும், ப்ளஸ் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். பட் பேசிக்காக செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி prokaryotic cell, they are smaller, they are rapid, that is they divide very quickly. Fundamentally they are similar, they differ in shape and function. Next is special characteristic. This is important MCQ, நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, there is no நியூக்ளியர் மெம்பரன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நியூக்ளியர் மெம்பரன் வந்து இதுக்கு வந்து கிடையாது, இட் இஸ் ஆப்சன்ட். நெக்ஸ்ட்டு there is no well defined nucleus. மெம்பரன் இல்லை, அப்போ இது உள்ள நியூக்ளியோபிளாசம் கிடையாது, அப்புறம் குரோமாட்டின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ there is no well defined nucleus. There is no membrane bound organelles. ஆர்கனல்ஸ்னால் என்னது? they are small compartments in the cell which perform functions. இதுவும் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கோ த்ரூ பண்ணுங்கள். கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆர்கனல்ஸ். ஒரு ஆர்கனலும் ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ், அங்கே தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஆர்கனல்ஸ் எதுவுமே கவரிங் இருக்க ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா, there is no mitochondria, there is no Golgi bodies, no endoplasmic reticulum. இது மாதிரி கவரிங் இருக்க ஆர்கனல்ஸ் இது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த செல்லை எல்லாம் எப்படி இருக்கும்? they will be present open in the cytoplasm. உள்ள செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, இந்த சைட்டோபிளாசம்லேயே தான் எல்லாமே இருக்கும், எதுக்குமே கவரிங்கே கிடையாது. no nuclear membrane, no well defined nucleus, no membrane bound organelles. These are the special characteristics of the prokaryotic cell. Important MCQ. Next, coming to the internal structure of the cell. உள்ள ஸ்ட்ரக்சர், செல்லோட ஸ்ட்ரக்சரை இது டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெளியே என்னென்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜஸ் ஆர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் MCQ. நேம் தி சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆன் பாக்டீரியல் செல் அப்படின்னா ஃப்ளஜெல்லா, பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, செல் வால் அண்ட் செல் மெம்பரன். செல்லோட இன்டர்னலாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு காமன் ஃபார் ஆல் செல்ஸ், தட் இஸ் யூ ஹேவ் அ சைட்டோபிளாசம். ப்ரோகாரியோட், யூகாரியோட் எதுவாக இருந்தாலும் அதில் சைட்டோபிளாசம் இருக்கும். இதுதான் ஜெல்லி லைக் சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் சைட்டோபிளாசமில் என்ன இருக்குது? யூ ஹேவ் நியூக்ளியாய்டு ஆர் DNA. நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? there is no well defined nucleus, no nuclear membrane மென்ஷன் பண்ண. அப்போ இதுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? இதுக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, DNA ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, they will be this is a single chromosome, ஒரே ஒரு குரோமோசோம். இட் வில் பி காயில்டு, ரொம்ப காயிலாக இந்த மாதிரி சுற்றி சுற்றி இட் வில் பி இன் தி சைட்டோபிளாசம், ஓப்பன்லி இன் தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமில் எந்த கவரிங்கும் இல்லாமல் அப்படியே இது
நியூக்ளியஸ் இது டிஎன்ஏ மெட்டீரியல் அப்படியே இருக்கும். This area is called nucleoid or genophore. So nucleoid is present in prokaryotes and nucleus is present in eukaryotes. இதில் வந்து நியூக்ளியஸ் தான் இல்லையே தவிர ப்ரோகேரியோட்டில் டிஎன்ஏ இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த ரீஜன் சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் எங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கோ அந்த ரீஜனை தான் நம்ம நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம். This is called as nucleoid. So next வந்து இது வந்து குரோமோசோமல் டிஎன்ஏ, அதாவது செல்லோட ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற குரோமோசோமல் டிஎன்ஏ செல்லோட சென்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் யூ ஹேவ் பிளாஸ்மிட்ஸ். இந்த பிளாஸ்மிட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இதுவும் சைட்டு இதில் ஒன்று நான் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரோகேரியோட்ஸில் எதுவுமே உள்ள ப்ரொடெக்டிவ் கவரிங்கோட இருக்காது, எல்லாமே இட் வில் பி ஓப்பன் இன் தி சைட்டோபிளாசம். சப்போஸ் ப்ரோகேரியோட்ஸில் எல்லாமே சைட்டோபிளாசமில் ஓப்பனாக இருக்குன்னு கேட்டால் எஸ், இட் இஸ் எஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மிட்ஸ், இதுவும் எங்கே இருக்குது? இதுவும் வந்து சைட்டோபிளாசம். திஸ் இஸ் ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏஸ், இந்த மாதிரி சின்ன டிஎன்ஏ. இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஆர் நான் குரோமோசோமல் டிஎன்ஏஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனோட ஃபங்க்ஷன் வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி கிடையாது. செல்லுலர் ஆக்டிவிட்டீஸை நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆக்டிவிட்டி இது பண்ணாது. இது எப்போ பண்ணுன்னா, எப்போ பாக்டீரியாவுக்கு ஒரு ஹசார்டஸ், அதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து பாக்டீரியா எப்படி என்விரான்மெண்ட்டோட அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏஸ். நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறது குரோமோசோமல் டிஎன்ஏ, தட் இஸ் இன் தி நியூக்ளியாய்ட் ரீஜியன். இதே இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, தட் இஸ் பிளாஸ்மிட்ஸ், இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா ஒன்லி when there is a need for environmental adaptation, பாக்டீரியா உயிர் வாழறதுக்கு கஷ்டம் வர சூழ்நிலையில் அதை எப்படி மாடிஃபை பண்ணி அந்த கண்டிஷனில் அது உயிர் வாழணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஆர் பிளாஸ்மிட்ஸ் ஆர் நான் குரோமோசோமல் டிஎன்ஏ. எப்படி வேணாலும் கேட்கலாம், பிளாஸ்மிட்ஸ்னால் கேட்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இஸ் ப்ரெசென்ட் இன் ப்ரோகேரியோட்ஸ், இல்லை நான் குரோமோசோமல் டிஎன்ஏனா அதுவும் ப்ரோகேரியோட்ஸ். நெக்ஸ்ட்டு நியூக்ளியாய்டுன்னு கேட்கலாம், இல்லை இன்னொரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் ஜீனோஃபோர். நியூக்ளியாய்டுனாலும் ஜீனோஃபோர்னாலும் ஒன்று தான், எப்படி கேட்டாலும் ப்ரோகேரியோட்ஸில் இருக்குன்னு டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைபோசோம்ஸ், தே ஆர் இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அண்ட் அனதர் ஒன் இன்க்ளூஷன்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து தே ஆர் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் present in the cytoplasm. Endospores are the dormant state of the bacteria. இப்போ பாக்டீரியாவுக்கு ஒரு ஹசார்ட், அதாவது என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் வருது, அதாவது சர்வை பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாக்டீரியா இப்படி உள்ளே இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியா மதர் செல்லே ரெண்டாக டிவைட் ஆகிட்டு இது தனியாக ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏவை இந்த பக்கம் ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த மதர் செல் வந்து இது என்கல்ஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மதர் செல் அது டீஜெனரேட் ஆகிட்டு ஒரு ஸ்போர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடும். This is called endosspores. Endosspores வந்து ஒரு சில பாக்டீரியாவோட ஸ்பெஷல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி, இது உங்கள் சிலபஸில் இல்லை, பட் ஃபார் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அடிபட்டு போனாலோ இல்லை ஏதாவது துரு பிடிச்ச இது கையில் ப்ரிக் பண்ணிவிட்டா உடனே டாக்டர்கிட்ட போனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, they give you TT. This is tetanus toxoid. இது எதுக்காக போடுறாங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்களா? இது எதுனாலனா பிகாஸ் ஆஃப் திஸ் எண்டோஸ்போர்ஸ். கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி, இதுக்கு இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் என்ன ஆகும்னா இட் ஃபார்ம்ஸ் எண்டோஸ்போர்ஸ். இந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் காற்றுல மண்ணில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஊன் இருந்ததுன்னா இந்த எண்டோஸ்போர்ஸ் சப்போஸ் இருந்தது, மற்ற டைமில் இது அமைதியாக இருக்கும். பட் ஒன்ஸ் இட் ஃபைண்ட்ஸ் அ சூட்டபிள் என்விரான்மெண்ட், தட் இஸ் பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகி போனது என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன். அது வரைக்கும் இட் வில் பி இன்சைட் தி திக் செல் வால் சுற்றி செல் வால் நிறைய ஃபார்ம் ஆகி உள்ள ப்ரொடெக்டிவ் ஸ்டேஜில் அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளட் ஸ்ட்ரீமோ இல்லை அதுக்கு ஃபேவரபுளான என்விரான்மெண்ட் வந்ததும் என்னாகும், இட் வில் ஸ்டார்ட் மல்டிப்ளையிங் அண்ட் இட் வில் ஃபார்ம் தி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். பிளட்டில் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அது டிசீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி சப்போஸ் ஸ்போர் இருந்தால் இன்ஃபெக்ட் ஆகிருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் தே ப்ரிஸ்கிரைப் யூ TT, டெட்டனஸ் டாக்சைட். இது போட்டுட்டோன்னா யூ வில் டெவலப் antibodies against this tetany organism. அதனால தான் பிகாஸ் இட்ஸ் இந்த இதை சொல்கிறேன்னா எண்டோஸ்போர்ஸ்க்கும் இந்த டிடிக்கும் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். MCQ பேஸ்டு ப்ரோகேரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இதனோட டீட்டெயில் MCQ பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட MCQ பாயிண்ட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங் டு நீட் காக்னிஷன் சேனல்.